போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் காவலர் தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள் நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து நம்ம ஆகஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எகெயின் வந்து கடைசி பேட்சாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் பிளானில் உங்களுக்கு டேட்டோட மென்ஷன் பண்ணி இந்த ஒரு 50 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஒன்று நீங்கள் இதை பேஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்ககிட்ட எந்த பிளானும் இல்லை, இது வரைக்குமே நான் படிக்கல, ஒன்றுமே பார்க்கல அப்படிங்கிறவங்க கூட இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ண முடியும். அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எக்ஸாம்ஸை 100% நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? பட் டெடிக்கேட்டடாக இதை ஃபுல்லாக நீங்கள் டெய்லியுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் இந்த பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஏற்கனவே படித்தவங்க நல்லா ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல சான்சஸாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்முடைய சேனலில் ஏற்கனவே ஒரு 50 டேஸ்க்கான பிளான் நம்ம வந்து கொடுக்க போகிறதா ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு கொடுத்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், யூடியூப்பில் ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டாக எம்சிக்யூ டிஸ்கஷன் பண்ணுறோம். சரிங்களா? அதோடு சேர்த்து ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக, ஏன்னா கிளாஸ்ன்னு வரும்போது எங்களால் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணாலும் அதிகபட்சமாக 50-60 கேள்விகள் தான் கேட்டு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு போக முடியுது. பட் இங்கே அப்படி இல்லை. இந்த டெஸ்ட் சீரியஸில் உங்களுக்கு வந்து 100க்கு மேலே கேள்வி இருக்கும் ஃபார் டெஸ்ட்டு. சரிங்களா? ஒரு நம்பருக்கு தான் நம்ம இதெல்லாம் கொடுத்துருக்கோம். சரியா? இந்த கொஷின்ஸ் மினிமம் இருக்கும் உங்களுக்கு. இதை விட அதிகமான கேள்விகள் தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தேர்வுகள்லையுமே நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ போலீஸ் தேர்வுக்கு நம்மளுடைய ஆப்பில், ஸோ அதியமான் டீமோட ஆப்பில் இந்த மாதிரி ஆன்லைன் தேர்வு, காவலர் தேர்வுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கும். 1000 rupees இந்த டெஸ்ட் பேட்சுக்கு கட்டணம் செலுத்தி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்குன்னு தனியாக டெடிக்கேட்டடாக உட்காந்து கொஷின்ஸ் எடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4000-5000க்கு மேலே வந்து கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இதை தாண்டி வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, இது ரிலேட்டடாக தான் இருக்க போகுது, இதிலிருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த டெஸ்ட் பேட்சே வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? எதுவும் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பொது அறிவு தனித்தனி தேர்வுகளாக இருக்கும். இப்போ உயிரியல் 6-7 நாங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 6th standard ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் வைக்கல. எப்படி சிலபஸ் பேட்டர்ன் இருக்கும் அந்த மாதிரியே நம்ம வந்து பிரிச்சிட்டோம். உயிரியலா, இயற்பியல், வேதியியலா தனியாக ஓகே, அதில் ஒரு 6th 7th டெஸ்ட் வச்சுக்கலாம். 6வது 7வது மட்டும் சேர்த்து கொடுத்துருக்கோம். நீங்கள் 6வதுல இருக்கக்கூடிய அனைத்து உயிரியல் பாடங்களையும் படிக்க வேண்டும், அது தனியாக ஒரு தேர்வு நடக்கும். 6-7 இயற்பியல், வேதியிலும் சேர்த்து படிங்க, அது ஒரு தேர்வாக நடக்கும். அப்புறம் அரசியல் அமைப்பு, பொருளாதாரம், புவியியல் இதையெல்லாம் சேர்த்து தனியாக படிங்க, இதுலேருந்து ஒரு தேர்வு நடக்கும். இங்கே நம்பர் தான் 100லேருந்து 150 கேள்விகள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொடுப்போம். நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். சப்ளை வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அது எப்படி இருக்கணும்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் டேட் போட்டு உங்களுக்கு 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி முதல் தேர்வு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னிலேருந்தே கூட இந்த டெஸ்ட்டை எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு ரிவிஷன் இப்போ வந்து போயிட்டுருக்கு. அதோடு சேர்த்து எதையுமே வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணி எழுதிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். யூடியூப் லைவ் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இந்த ஒரு டெஸ்ட் சீரியஸ் ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி வந்து ஒரு அப்டேட் இருக்குது. சரிங்களா? எழுதிக்கலாம். இப்போ நவம்பர் 19ஆம் தேதியோட முடிவடைகிற மாதிரி, நவம்பர் 9ஆம் தேதியும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மாடல் டெஸ்ட் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா அந்த டைமை கீப் அப் பண்ண முடியுதா அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? அந்த டைமுக்குள்ளே நம்மளால் எழுத முடியுதா, 80 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் 70 கேள்வி தான், அதுக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுதா அப்படிங்கிறதுக்கான ப்ராக்டிஸ்க்கு தான் இந்த டெஸ்ட்டு. அது நீங்கள் எத்தனை வேணாலும் எழுதி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் எழுதுறதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனியாக இங்கே வந்து கொடுத்துருக்கோம். சயின்ஸ், அதாவது ஜிகேவுக்கு, பொது அறிவுக்கு, உளவியலையும் கணிதையும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சில டாபிக்ஸோடு மெர்ஜ் பண்ணி நம்ம அதுலேருந்து டெஸ்ட் கொடுத்துருக்கோம். மேக்ஸுக்கும் சரி, புக்கில் எங்கே படிக்கணும் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து தனியாக தேர்வுகள் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு தனித்தனி தேர்வுகளாக இருக்கும். 8வதுலேருந்து மட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம், 8, 9, 10 ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதனால் அதை மட்டும் 3 ஏழாக நம்ம பிரித்து தேர்வுகள் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? முதல் 4 இதழ்களாக 4 இயல்களாக 2 தேர்வு, 8வதுக்கு 2 தேர்வு, அதே மாதிரி 9வதுக்கு 2 தேர்வு, 10வதுக்கு 2 தேர்வு, அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து தமிழ் ஃபுல்லாக வந்து இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஜிகே டாபிக்ஸ் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி எதையுமே மிஸ் ஆகாமல் நீங்கள் எழுதுறதுக்காக தேர்வுகள் வந்து இங்கே நம்ம பிளான் கொடுத்துருக்கோம். இந்த பிளானை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல்
தேர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருவேளை வெப்சைட்டில் பார்க்குறீங்கன்னா நம்முடைய ஆப்பில் இந்த மாதிரி ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்டர் வைஸ் தமிழ் தேர்வுகளாக வரிசையாக தமிழ் தேர்வுகள் இருக்கும். பாருங்கள் 6th தமிழ் டெஸ்ட் இருக்குது. எவ்வளோ கேள்விகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள் இருக்குது. ஆனால் நான் பிளானில் வந்து எத்தனை கொடுத்துருக்கோம்? 80 தான் சொல்லியிருப்போம். 100 கொடுத்துருக்கோமா? சரி, அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் பாருங்கள். 4 உங்களுக்கு வந்து பிளானில் நான் வந்து அப்டேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 இயல்கள் 2ஆக பிரிச்சுப்போம். பட் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் கேள்விகள் எழுதுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், இயல் 1 2 3 4 5 6 தனியாக ஒரு தேர்வு, 7 8 9 வந்து ஒரு தேர்வு, அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொடுத்து ஒரு 150 கேள்விகள் வந்து நம்ம பிரித்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் படிக்கிறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 9th அந்த மாதிரி பிரிச்சிருக்கும். 3 இயல்களாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த தேர்வுகளை எழுதிக்கலாம். எல்லாமே ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்ட்டு போயிட்டு எந்த போர்ஷன் முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 6th 7th தமிழ் சயின்ஸ் சொன்னோமா, பயாலஜி போட்டிருக்குமா, சரி பயாலஜியில் உங்களுக்கு 120 கேள்விகள். சரிங்களா? ஸோ அது எல்லாமே எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளால் கொடுக்க முடியும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சொன்னோமா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஷின்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு 80 100 தான் சொல்கிறோம், அதை விட டபுள் வந்து கொஷின்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய கேள்விகள் உங்களுக்கு ரிப்பீட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ரெகுலராக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இது பாருங்கள், எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஜியாகிரஃபியில் 150 கேள்விகள் கொடுத்துருக்கோம். நம்ம பிளானில் என்ன முன்னாடி, ஏன்னா இது முன்னாடி போட்ட பேட்சுக்கு ரெடி பண்ணது தான். சரிங்களா? இப்போ பண்ணும்போதே வந்து அடிஷ்னலான கேள்விகள் தான் வந்து நம்ம கொடுத்துருப்போம். நம்ம உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் கொடுத்தோமோ அதை விட அதிகமான கேள்விகளை தான் இங்கே வந்து ஒவ்வொரு தேர்வுகள்லையும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது ஒவ்வொன்றுமே தனித்தனியாக உங்களுக்கு 9th 10th இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சும் கொடுத்துருக்கோம். உளவியலும் அந்த மாதிரி தான். உளவியலுமே தனித்தனி தேர்வுகளாக பிரிச்சிருக்கும். நீங்கள் தனியாக எல்லாமே ஆன்லைனில் எழுதிக்கலாம். அப்படி எழுதுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருவோம். இது இல்லாமல் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பேக் பிடிஎஃப் எல்லாமே இந்த கோர்ஸில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கேயே நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ 6 7 8 9க்கு சயின்ஸ் 10th வரைக்கும் 6 to 10th, அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் 6 to 10th வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக இது எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்ஸில் இருக்கும். இது மட்டுமா அப்படின்னா அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஸ்டடி பிடிஎஃப்ஸ், ஸோ நம்ம சில இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில பிடிஎஃப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. புக்கில் இருக்கிறதும் சரி, இல்லை வெளியே இருந்து இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் வந்து ரீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக சில கேள்விகளும் நம்ம வந்து சில பிடிஎஃப்ஸும் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த டெஸ்ட் பேட்சஸில் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இதை பற்றி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒரு வேளை நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஜிபே நம்பர் இல்லை ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னா 9994359181. ஸோ இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை டைரெக்டாக போயிட்டு நம்முடைய ஆப்பில் ஸோ இந்த மாதிரி இந்த லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கெட் திஸ் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது இப்போ அவைலபிளாக இருக்கக்கூடிய கோர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இவ்வளோ கேள்விகளும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 79 ஃபைல்ஸ் 42 டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணி ரெடியாக இருக்குது. நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். சரியா? நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட போயிட்டு அந்த தேர்வுகளை இப்போவே வந்து அக்சஸ் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? வெயிட் பண்ண வேண்டாம், நான் படிச்சுட்டேன் சார் ரிவைஸ் பண்ணிவிட்டு எழுதணும் அப்படின்னா எஸ், நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ண வேண்டாம். இல்லை சார் நான் பிளான் படி போகிறேன் அப்படின்றவங்களுக்கு டேட்டும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். சார் இந்த டேட்டை நான் இந்த டெஸ்ட்டில் அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? அன்றைக்கி தான் எழுத முடியுமா, எப்போ வேணாலும் எழுதலாமான்னா எஸ், எப்போ வேணாலையும் நீங்கள் எக்ஸாம்ஸ்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? எந்த வித லிமிட்டேஷனும் கிடையாது. ஓகே? ஸோ ஒன்று நீங்கள் ஆப்லேயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. எப்படி தேர்வுகள் எழுதணும், எங்கே போய் பார்க்கணும், இப்போ நான் சொன்னதான் ப்ரொசீஜர், அதுபடி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. என்னென்னலாம் தேர்வுகள் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கேளுங்க. ஓகே? இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி இது இல்லாமல் யூடியூப்பில் வர செஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் உளவியலுக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி அப்பப்போ குயிக் ரிவிஷன்ஸ் வீடியோஸ் வந்து ஒரு 10 minute வீடியோ, 15 minutes வீடியோ, அப்புறம் நம்ம 8 PM லைவ் ரிவிஷன்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ரெகுலராக இந்த லாஸ்ட் மினிட்ல ஃபாலோ பண்ணுறவங்க கூட கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். பட் எல்லாத்தையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணவங்களால பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின அப்டேட். வேணுன்றவங்க, விருப்பம் இருக்கிறவங்க இந்த கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் 86818591
இல்லை 9994359181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், கன்வீனியன்ட்டாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.